அதுல 72 கன் சல்யூட்னா 24 போலீஸ்காரங்க வானத்தை நோக்கி 3 குண்டுகள் சுடுவாங்க. 24x3 72 குண்டு. இது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்பெசிபிக்கா கையெழுத்து போட்டாதான் அந்த நபருக்கு வந்து அந்த கன் சல்யூட் கிடைக்கும். 72 கன் சல்யூட், 21 இல்ல, 72 புல்லட் சல்யூட், 24 கன் சல்யூட் நீங்க வச்சுக்கலாம். 72 கன் சல்யூட் இவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஐயா பெரியாருக்கு கன் சல்யூட்டே இல்ல, இருந்தது இல்ல, அது கரெக்ட். ஏன்னா அவர் அந்த சமயத்துல ஸ்டேட் போஸ்ட்ல இல்லங்கிறதுனால ஸ்டேட் ஃபியூனல் அதிகபட்சம் கொடுக்க முடியும். இப்போ இவங்க எஸ்பி பாலசுப்ரமணியன் ஸ்டேட் போஸ்ட்ல இருந்தாரு, விவேக் என்ன ஸ்டேட் போஸ்ட்ல இருந்தாரு, பாரதி ராஜா என்ன ஸ்டேட் போஸ்ட்ல இருந்தாரு, பாக்யராஜா என்ன ஸ்டேட் போஸ்ட்ல இல்லையே. அதேதான் நம்ம சிஎம் சார் சொன்ன டயலாக் தான் சொல்றேன். மிஸ்டர் சிஎம் சார், ஊரா வீட்டு நெய்யை எடுத்து உங்க வீட்டுக்கு ஸ்வீட் கொண்டாடாதீங்க, உங்க சினிமாக்காரங்களுக்கு செய்யணும், உங்க சங்கத்தை வச்சு செய்யுங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட புரோட்டோகால வயலேட் பண்ணீங்க, உங்களை சொல்லி கொடுத்தோம். முன்னாள் அதான் பண்ணிட்டு போயிருக்காங்க, அது தவறு. யார தமிழ்நாடு அடையாளமா காமிக்கிறீங்க? எஸ்பி பாலசுப்ரமணியமா, விவேக் அவர்களா, இல்ல பாக்யராஜ் அவர்களா, பாரதி ராஜா அவர்களா? பெரிய ஆக்டர், பெரிய சினிமாக்காரர்களா, சினிமா பெரிய ஆட்களுங்க. இவங்க இந்த மாநிலத்தோட அடையாளமா? கிடையாது. இந்த மாநிலத்தோட அடையாளம் அப்துல் கலாம் ஐயா, நல்ல நல்ல தலைவர்கள் இருக்காங்க அவங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நாம பேசணும் அப்படின்னு எடுத்துக்கூடிய ஒரு தலைப்பு, யாரும் அதை பத்தி டிஸ்கஸே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. அதாவது அரசியல் முறைமைகள்ல சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சில சிறப்பு விஷயங்கள் வந்து சில நபர்களுக்காக தான் செய்யப்படணும் அப்படின்னு இருக்கு. அப்ப அதை இஷ்டத்துக்கு எனக்கு வேண்டப்பட்டவர்களுக்காக நான் செய்யறது வந்து அந்த நடைமுறையோட மாண்பை குறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் நிறைய விஷயம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அது ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ அடிக்கடி நடக்கும்போது உங்க முன்னால பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 72 கன் சல்யூட் அப்படின்னு நீங்க இப்போ ரொம்ப கேள்விப்படுறீங்க. இந்த 72 கன் சல்யூட் வந்து சினிமாக்காரர்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, அது யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு காலத்துல இருக்கிறோம். இப்ப ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் 72 கன் சல்யூட் கொடுக்குறாங்க, அதோட மரியாதை, அதோட மாண்பு அப்ப போகுதோ அப்படிங்கிற மாதிரி என்னோட எண்ணத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இப்போ கன் சல்யூட் அப்படிங்கிறது ஹிஸ்டரி எப்படி வந்துச்சுன்னா, இந்தியன் பிரசிடென்ட் அப்படின்னு நம்ம நேஷனல் கவர்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரு வரைமுறை உண்டு. பிரசிடென்ட்ஸு, பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படி இருக்கவங்களுக்குலாம் அவங்கெல்லாம் இறந்தாங்கன்னா 21 கன் சல்யூட்னு கொடுப்பாங்க. 21 சோல்ஜர்ஸ் கன்னை வச்சு 3 முறை வானத்தை நோக்கி சுடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடி ஃபயர் எரிக்கும் போது 3 முறை சுடுவாங்க. இதுதான் வரையறுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட ஒரு நடைமுறை. இது மத்திய அரசுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. அப்போ அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பாடி மேல நேஷனல் பிளாக போத்துவாங்க. அது எரிக்கிறதுக்கு மேலே நேஷனல் பிளாக மடிச்சு எரிக்கிறது, அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் மாதிரி நடக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது உண்மையாக ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை. அது யாருக்கும் கொடுக்கப்படுறது இல்லை. அது ரொம்ப தகுதியான நபர்கள் மட்டும்தான் மத்திய அரசோட அந்த 21 கன் சல்யூட்டை வாங்க முடியும். அப்ப அந்த கன் சல்யூட்டுக்குள்ள மரியாதையை மத்திய அரசு மாண்போட மெயின்டைன் பண்ணுது. ஆனா அது யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்றால், அது அந்த கன் சல்யூட் பெறக்கூடிய மனிதர்கள் வந்து மக்களோட சேவையில, மக்களுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அவங்களோட பங்களிப்பு இருந்திருக்கும். பிரதம மந்திரி உங்களுக்கு பிடிக்கல நம்ம வாழ்க்கையில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறார், பங்களிப்பு ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு பிரசிடென்ட் வாழ்க்கையில பங்களிப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க, மக்களுக்கான தலைவர்களா இருந்திருக்கிறாங்க. இப்ப கடந்த காலங்களா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 72 கன் சல்யூட்டுங்கிறது கிட்டத்தட்ட சினிமாக்காரங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். பெரியார் அவர்கள் இறக்கும் போது கலைஞர் 73 ஸ்டேட் ஃபியூனல் கொடுத்தாரு அவருக்கு. ஆனா அப்ப எனக்கு தெரிஞ்சு கன் சல்யூட் கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு இந்த தமிழகத்தோட பகுத்தறிவு தந்தைன்னு சொல்லி தமிழகத்தோட அரசியல் வரலாறு இன்றளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை வைத்திருக்கிற பெரியார் அவர்களுக்கே அவர் மறைவுல வந்து கன் சல்யூட் கிடைக்கல. ஏன்னா ஸ்டேட் போஸ்ட்ல எதுலையுமே இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு அந்த ஸ்டேட் மரியாதை கூட ஃபியூனல் கூட கொடுக்க கூடாதுன்னு அன்னைக்கு மத்தியில இருந்து எதிர்த்தாங்க. அதை மீறி கலைஞர் கொடுத்தார். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க, நான் பெரியாருக்கு ஸ்டேட் ஃபியூனல் கொடுப்பேன், ஸ்டேட் ஃபியூனல் கொடுத்தார். ஆனால் எனக்கு தெரிந்த மட்டும் பெரியாருக்கு கன் சல்யூட் கொடுக்கப்படவில்லை. அப்போ அந்த கன் சல்யூட்டுங்கிறது வந்து கொடுக்கப்படல, சரியா தப்பான அதுக்குள்ள மாண்பு அன்னைக்கு அவங்க பார்த்தாங்க. அப்ப கன் சல்யூட் பெரியார் கொடுக்க முடியாதுன்னு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த கன் சல்யூட்டுக்கு அவ்வளவு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு அரசு ஒருவரை ஒரு விதமாக கௌரவிக்கிறது என்றால் அதற்கு தகுதியானதாக அந்த நபர் இருந்திருக்க வேண்டும். இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுல 72 கன் சல்யூட். அதுல 72 கன் சல்யூட்னா 24 போலீஸ்காரங்க வானத்தை நோக்கி 3 குண்டுகள் சுடுவாங்க. 24x3 72 குண்டு. இது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்பெசிபிக்கா கையெழுத்து போட்டாதான் அந்த நபருக்கு வந்து அந்த கன் சல்யூட் கிடைக்கும். 72 கன் சல்யூட், 21 இல்ல, 72 புல்லட் சல்யூட், 24 கன் சல்யூட் நீங்க வச்சுக்கலாம். அந்த கன் சல்யூட் கிடைக்கும்.
இதை இப்ப சாதாரண எல்லாத்துக்கும் கொடுத்துடலாமா? அந்த கன் சல்யூட்டுக்குள்ள மரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமை பிரைம் மினிஸ்டருக்கு இருந்த மாதிரி அங்க மேல பிரைம் மினிஸ்டர்ஸுக்கு பிரசிடென்ட்டுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி இங்கேயும் சீஃப் மினிஸ்டருக்கு அந்த கடமை இருக்கு. சும்மா எல்லாத்துக்கும் எழுத்து போட்டுறக்கூடாது. இது யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க பாருங்க. ஐயா நல்லக்கண்ணு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் முதல்ல உங்களுக்கு கொடுத்த நபர்ல ஒரு முக்கியமான நபர் சொல்றேன். ஐயா நல்லக்கண்ணு தகுதியான நபர். மக்களுக்காக போராட்டங்கள் போராடி சிறைக்கு சென்று சித்திரவதை அனுபவித்து மீசையெல்லாம் பொசுக்கி அன்றைக்கு மீசை எடுத்தவர் தான் ஐயா நல்லக்கண்ணு. எல்லாருக்கும் பிடித்த ஒரு தலைவர். மக்கள் பங்களிப்பு 1000 பங்களிப்பு 1000 கொடுத்தவர். எதிர்கட்சிக்காரர்களால் மதிக்கப்படக்கூடிய தலைவர். அப்பழுக்கற்ற கரங்களுக்கு சொந்தக்காரர். உண்மையான ஒரு கம்யூனிஸ்ட். இன்றைக்கு இருக்க கம்யூனிஸ்ட் கிடையாது, உண்மையான கம்யூனிஸ்ட். சிபிஐ சிபிஎம் 2 பேராலையும் மதிக்கப்பட்ட ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். அவருக்கு 72 சல்யூட் கொடுக்குறாங்க, கன் சல்யூட். வேற யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. நீ யோசிச்சு பாருங்க, தகுமான்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் கொடுக்குற நிறைய பேர் சினிமாக்காரங்க கொடுக்குறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியன் கொடுக்குறாங்க, நடிகர் விவேக் அவர்கள் கொடுக்குறாங்க, இயக்குனர் பாரதி ராஜா கொடுக்குறாங்க, இப்ப இயக்குனர் பாக்யராஜ் கொடுக்குறாங்க. இவங்க யாருமே கேட்கல, அவங்க எல்லாம் கூட சொல்ல மாட்டாங்க. யார் வந்து செத்ததுக்கு அப்புறம் அவங்க இருந்தோ அவங்க சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தோ எங்களுக்கு 22 கன் சல்யூட் கொடுங்க ரெக்வஸ்ட் வைக்கல. அரசாங்கம் எவ்வளவு சீப்பா அதை கொண்டு போகுதுன்னு நீங்க பாருங்க. அப்ப அரசியல்வாதிகள் இதுவே அரசியல் ஆதாயம் தேட பாக்குறாங்க. இதுல எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்ல நடந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், இவங்க மக்களுக்கு என்ன சேவை செய்து விட்டார்கள்? வாட் இஸ் தேர் கான்ட்ரிபியூஷன் டு பீப்புள்ஸ் லைஃப்? சரி, பெரிய படம் எடுத்தாங்கன்னா படம் சும்மா எடுத்தாங்களா? அவங்க கோடிக்கணக்கில் வாங்கி அவங்க ஃபீஸை வாங்கி அவங்க சம்பளம் என்னதோ அதை வாங்கி அவங்க விருப்பப்பட்ட படத்தை எடுத்து அவங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்க. அவங்க கான்ட்ரிபியூஷன் மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்த ஒண்ணுமே செய்யலைங்கிறத உண்மை. கலைக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ண, கலைக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போங்க. மக்கள் வாழ்வியலுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் 0. அப்ப ஐயா நல்லக்கண்ணுக்கும் 72 கன் சல்யூட், இவங்களுக்கு 72 கன் சல்யூட்னா அப்ப ஐயா நல்லக்கண்ணுக்கு என்ன மரியாதை? யோசிச்சு பாருங்க, மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப சினிமா சினிமா சினிமாங்கிற அந்த மோகத்துக்குள்ளே திருப்பி 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 விழுறாங்க மக்கள். அப்போ ஒரு சினிமாக்காரன பொது வாழ்க்கையில மக்களுக்கு ஒரு ஆணையும் புடுங்காத ஒருத்தர் 72 கன் சல்யூட். அவங்க கேட்கிற அது ஒரு விஷயம் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப இது தவறு தானே? சினிமாக்காரனை கூப்பிட்டு ஒண்ணுமே செய்ய சினிமாக்காரன் கூப்பிட்டு டாக்டரேட் பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சீங்க. டபுள் டாக்டரேட் ட்ரிபிள் டாக்டரேட் எல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப டாக்டரேட் வாங்குறது ஈஸி இல்ல. அவர் 2 டாக்டரேட் வச்சிருக்காரு. இந்த யூனிவர்சிட்டி வாங்கியிருக்காரு, அந்த யூனிவர்சிட்டி வாங்கியிருக்காரு. என்ன கேட்டா அவர் நடிப்பு துறையில் அவர் கான்ட்ரிபியூஷனுக்காக நாங்க கொடுக்குறோம். அவன் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டார். அப்போ எல்லாத்தையும் தேர் எழுத்து தேர்ல விடுறதுதான் சினிமாக்காரங்களோட வேலை. இதை கொடுக்கலாமா? நீங்க யோசிச்சு பாருங்க. மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு எனக்கு அந்த நடிகரை பிடிக்கும், அவர் பயங்கரமா பண்ணிட்டாரு, இருந்துட்டு போட்டோம். சமுதாயத்துக்கு அவரோட பங்களிப்பு இருந்தால் தான் நீங்க கொடுக்க வேணும். இப்ப டெண்டுல்கர் வராது பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காருன்னு வச்சுக்காங்க, இருக்கிறாருன்னா அவர் ஸ்போர்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுங்க, எல்லாம் கொடுங்க. சமுதாயத்துக்கு ஒரு பங்களிப்பு இல்லை அப்படின்னா நீங்க எதுக்கு அவருக்கு இதை கொடுக்குறீங்க? கொடுக்க கூடாது சில விஷயங்களை. அப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அந்த எல்லா நடைமுறையோட மரியாதையும் நீங்க கெடுத்து குட்டிச்சவராக்குறீங்க. 72 கன் சல்யூட் இவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஐயா பெரியாருக்கு கன் சல்யூட்டே இல்ல, இருந்தது இல்ல. அது கரெக்ட். ஏன்னா அவர் அந்த சமயத்துல ஸ்டேட் போஸ்ட்ல இல்லங்கிறதுனால ஸ்டேட் ஃபியூனல் அதிகபட்சம் கொடுக்க முடியும். இப்போ இவங்க எஸ்பி பாலசுப்ரமணியன் என்ன ஸ்டேட் போஸ்ட்ல இருந்தாரு? விவேக் என்ன ஸ்டேட் போஸ்ட்ல இருந்தாரு? பாரதி ராஜா என்ன ஸ்டேட் போஸ்ட்ல இருந்தாரு? பாக்யராஜா என்ன ஸ்டேட் போஸ்ட்ல இல்லையே. அவங்களுக்கு எல்லாம் இப்ப 72 கன் சல்யூட் கொடுப்பீங்க? ஒரு எம்பி எம்எல்ஏ மக்களுக்காக சேவை செஞ்சவங்க, மக்களுக்காக போராடினவங்க, மக்களுக்காக பெரிதும் இழந்தவர்கள், அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, இப்படிப்பட்டவர்கள் நீங்க கொடுங்க. இந்த 72 கன் சல்யூட் சினிமாக்காரர்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க? அதற்கு என்ன ஜஸ்டிபிகேஷன்? தங்கள் வாழ்க்கையை மக்களுக்காக அவங்க எதை தொலைச்சிருக்காங்க? அவங்க எதையுமே தொலைக்கல. அவங்க செஞ்சது எல்லாத்துக்கும் உள்ள பிரதிபலனோ கை மேல காசா அவங்க வாங்கி வசதியா தான் வாழ்ந்தாங்க. அதுல தப்பு சொல்லல. ஒருத்தர் ஒரு தொழில் மூலமா சம்பாதிச்சு வாழ்ற தப்பு சொல்லல. அதுக்கு அவர் தியாகியாக்காதீங்க. இந்த 72 கன் சல்யூட்ங்கிறது மக்களுக்காக அர்ப்பணித்து தன் வாழ்க்கையை ஏதோ ஒரு பொது நலத்திற்காக அர்ப்பணித்த ஒரு நபர் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு சாதாரண ஒரு சினிமாக்காரனுக்கு கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஓட்டு வரும். அது ஒரு ஆட்சிக்கு வந்து ரெண்டு பேர் 72 கன் சல்யூட். யாரை கேட்டு கொடுக்குறீங்க? அதேதான் நம்ம சிஎம் சார் சொல்ற டயலாக் தான் சொல்ற. மிஸ்டர் சிஎம் சார், ஊரா வீட்டு நெய்யை எடுத்து உங்க வீட்டுக்கு ஸ்வீட் கொண்டாடாதீங்க. உங்க சினிமாக்காரங்களுக்கு செய்யணும், உங்க சங்கத்தை வச்சு செய்யுங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட புரோட்டோகால வயலேட் பண்ணாங்க. உங்களை சொல்லி கொடுத்தவங்க முன்னாள் தான் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது தவறு. யோசிச்சு பாருங்க. ஒரு ஒவ்வொரு நடைமுறையும் ஒரு அருமையான ஒரு நடைமுறை. அதை வந்து ஒவ்வொருத்தர் தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி அதோட அந்த கௌரவத்தையும் அதோட கண்ணியத்தையும் அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. அந்த 21 கன் சல்யூட் இன்னைக்கு கரெக்டா ஓரளவுக்கு இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. இந்த 24 கன் சல்யூட், 72 புல்லட் சல்யூட் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லா சினிமாக்காரங்க என்ன சாதித்தார்கள் சமுதாயத்திற்காக சொல்லுங்க. ஏன் வேற யாரும் சாதிக்கலையா? எத்தனையோ பேர் தமிழ்நாட்டுல ஏதோ சாதித்தவர்களா இருக்கிறாங்க. அவங்க செத்தவங்களாம் கிடையாது. போட்டு சினிமாக்காரனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உடனே முன்னால கையெழுத்து போட்டு அவர் 72 கன் சல்யூட் கொடுங்க. சிஎம் கையெழுத்து போட்டதான் நடக்கும். அப்ப இதுல எல்லா சிஎம்களும் குற்றவாளிகள். யார் அப்பா வீட்டு சொத்தை எடுத்து நீங்க 72 கன் சல்யூட் ஒருத்தர் கொடுக்குறீங்க? என்ன உரிமை உங்களுக்கு இருக்கு? எப்படி கொடுப்பீங்க நீங்க? அதை
அவரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு, இவரும் கொடுத்துட்டு போயிட்டு, அப்புறம் இப்ப இவரு கொடுப்பாரு, அந்த ஃபீல்ட்ல இருந்தே வர்றவர் தானே. அப்ப சினிமாக்காரங்களுக்கு எப்படியாவது கொடுப்பீங்க நீங்க? என்ன செய்தார்கள் சமுதாயத்திற்கு யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொல்றேன், அடுத்து வரக்கூடிய காரணம் எல்லா சினிமாக்காரங்களும் நீ கொடுத்துட்டு தான் இருப்பீங்க. மக்கள் அதை கேட்கறதே இல்லை. மக்கள் சினிமா பைத்தியம் மோகம் முடிச்சு அடைஞ்சோம்னா அப்ப அப்படித்தான் இருக்கும். ஒரு விஷயம் அப்படின்னு எடுக்கும்போது இதுல என்ன சார் இருக்கு, விட்டு போனா என்ன சார், இப்படிதான் எல்லா விஷயம் விட்டு 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 தான் தெருல நிக்கிறோம். அது பரவாயில்ல சார், விட்டு போனோம் அப்புறம் பாத்துக்கலாம் இது கிடையாது. இது ஒரு மேஜர் விஷயம். யாரை சமுதாயம் மதிக்க வேண்டிய 72 கன் சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்ல ஒருத்தர் கொடுக்குறான்னா அவன் அந்த மாநிலத்தில் மதிக்கப்பட்டவன். அந்த மாநில மக்கள் அவனை உயர்த்தி வைத்து பார்க்கிறார்கள். அந்த மாநிலத்தோட சிம்பலா இருப்பான். நீங்க புரிஞ்சுக்கணும். 72 கன் சொல்லிட்டு ஒருத்தர் கொடுத்து அவனை ஃபியூனரல் பண்றீங்கன்னா இந்த மாநிலத்துடைய அடையாளம் அப்படின்னு நீங்க காமிக்கிறீங்க வெளி உலகத்துக்கு. யார தமிழ்நாட்டோட அடையாளமா காமிக்கிறீங்க? எஸ்பி பாலசுப்ரமணியமா, விவேக் அவர்களா, இல்ல பாக்கியராஜ் அவர்களா, பாரதிராஜா அவர்களா? பெரிய ஆக்டர், பெரிய சினிமாக்காரர்களா, சினிமா பெரிய ஆட்களுங்க. இவங்க இந்த மாநிலத்தோட அடையாளமா? கிடையாது. இந்த மாநிலத்தோட அடையாளம் அப்துல் கலாம் ஐயா, நல்ல நல்ல தலைவர்கள் இருந்திருக்காங்க, அவங்க பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இருந்திருக்காங்க, சயின்டிஸ்ட் இருந்திருக்காங்க, தேசத்திற்காக பாடுபட்டவங்க இருந்திருக்காங்க, எத்தனையோ இஸ்ரோ பிரசிடென்ட் இருந்திருக்காங்க, எத்தனையோ DRDO சீஃப் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுல. அவங்க எல்லாம் அந்த மாநிலத்தோட அடையாளம். சினிமாக்காரங்க கிடையாது. ஆனா நீங்க யாரு கொடுக்குறீங்க? இந்த கொடுக்குற ஃபியூனரல் 72 கன் சல்யூட் ஃபியூனரல் சினிமாக்காரங்க தான் தருவீங்க. எப்படி தருவீங்க? என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க? அப்போ ஒரு யார் ஸ்டிக் வைங்க. மக்கள் தான் இதெல்லாம் பேசணும். மக்களுக்கு இதெல்லாம் விழிப்பு வரவே வராது. ஒரு விஷயத்த, ஒரு மாண்பான விஷயத்தை எடுத்து ஒரு பிச்சைக்கார கையில கொடுக்குற மாதிரி போடுறது, அதை வச்சு யாருக்கும் கொடுத்துவோம், நமக்கு வேண்டப்பட்டவங்க, எனக்கு வேண்ட ஒரு மாண்பான ஒரு விஷயத்தை எடுத்து தங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள செஞ்சு, வேண்டப்பட்டவங்களுக்கு தகுதி இருக்கா இல்ல, தகுதி இருந்தானே இல்ல, அவன் எனக்கு வேண்டப்பட்டவன் நான் செய்வேன். இப்படிதான் எல்லாத்தையுமே கெடுக்கிறாங்க. 72 கன் சொல்லிட்டு ஒண்ணு நிப்பாட்டுங்க, தயவு செய்து நிப்பாட்டுங்க. இல்லைன்னா கொடுத்தீங்கன்னா மாண்பான ஆட்கள் கொடுங்க. சினிமாக்காரன் வர்றவன் நடிச்சவன் போறதுல இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்காதீங்க. அதை பெறுகின்றவருக்கு அந்த தகுதி இருக்க வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது அந்த ஸ்டேட்ல இன்னாருக்கு 72 கன் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்ப யார் இவர்? ஓஹோ, இவரா, இவர் பெரிய விஷயமா? நீங்க என்னத்த சொல்லுவீங்க? இந்த கொடுத்தவங்க வச்சு இப்ப 40,000 பாட்டு பாடினாரு, சினிமால பாடினாரு, இவர் சினிமால 4 படம் எடுத்தாரு, அவர் சினிமால நடிச்சாரு, காமெடி என்ன நடிச்சாங்க, என்னத்தை பெருத்த செஞ்சுட்டாங்க? எதையுமே மக்களுக்காக சேவை செய்யல. அதை புரிஞ்சுக்காங்க. மக்கள் சேவை, மக்கள் வாழ்க்கையில் நேரடி பங்களிப்பு, லாபம் எதிர்பார்க்காமல் இருந்த தலைவர்களுக்கு செய்யுங்க. அரசியல் தலைவர்கள் கூட செய்யுங்க. சினிமாக்காரரை செஞ்சு 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 நாட்டை நாசமாக்கிட்டீங்க. இனிமேல் தயவு செய்து ஒரு புரோட்டோகால் கொண்டு வாங்க. சினிமாக்காரங்களுக்கு 72 கன் சல்யூட் கிடையாதுன்னு சொல்லுங்க. அப்பதான் நாட்டுல முதல்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய மாற்றங்களுக்கு போவோம். இந்த மாற்றம் நாட்டுக்கு கண்டிப்பாக தேவை. இனி ஒரு முறை இந்த ஸ்டேட்ல சாதாரண சினிமாக்காரங்க பெரிய சினிமாக்காரங்க வரைக்கும் 72 கன் சல்யூட் தயவு செய்து கொடுக்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கணும்னா அதோட சின்ன கன் சல்யூட்ஸ் இருக்கு, அதை ஏதாச்சும் கொடுங்க. அந்த ஹையஸ்ட் ஆர்டர் இருக்கு பாருங்க, சினிமாக்காரங்களுக்கு தயவு செய்து கொடுக்காதீங்க. அது அரசியலில் சாதித்தவர்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு அது ஒரு ரேரிட்டியா இருக்கணும். அதை கொடுக்கும் போது அது ஒரு ரேரா என்னைக்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட எல்லாத்துக்கும் கொடுத்து அதை அசிங்கப்படுத்தாதீங்க. மீண்டும் சந்திப்போம்.